பிக் பாஸ் சீசன் 8க்கான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சேனல் சைட்லேருந்து சீசன் 8க்கான வேலைகள் எல்லாமே ஒரு பக்கம் மும்முரமாக ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரியே சீசன் 8ல் கமலஹாசன் அவர்கள் வரல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் இதுவரையுமே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவர் இப்போ ஏஐ டெக்னாலஜி பற்றி படிக்கிறதுக்காக அமெரிக்கா வேற போயிருக்காரு. ஸோ அவர் அமெரிக்காலேருந்து திரும்பி வர்றதுக்கே பல மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால பிக் பாஸை கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்க மாட்டாங்க அப்படின்னு உறுதிப்பட தெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சிம்புக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில் நம்ம பிக் பாஸை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சர்ப்ரைஸாகவே இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போது சோஷியல் மீடியாவில் பல கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாமே இப்போது ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 8ல் யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா சிவாங்கி அஸ்வின் குமார் அப்படின்னு ரொம்ப பெரிய ஃபேன் பேஜ் எல்லாம் வச்சு ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்த காலம் அப்படின்னே சொல்லலாம். குக் வித் கோமாளி மூலமா அஸ்வின் அவர்களுக்கு பெரிய பிரேக் கிடைச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா அவர் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த தடவை பிக் பாஸ்ல அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோபோ சங்கர் அவர்கள் இந்த தடவை பிக் பாஸுக்கு வருவாங்க அப்படின்னும், ரோபோ சங்கர் வரல அப்படின்னா அவங்களுடைய மகள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதுனால 2 பேரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பிரபலமான அமலா சாஜி கிட்டையும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். ஸோ அவங்க வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சர்ச்சைக்கு பேர் போன நம்ம டிடிஎஃப் வாசன் கிட்டையும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. டிடிஎஃப் வாசன் ஒத்துப்பாரா பிக் பாஸ் சீசன் 8ல் கலந்துப்பாரா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை கிரண் அவர்கள்கிட்டையும் சோனியா அகர்வால் கிட்டையும் கூட பிக் பாஸ் வர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா பப்ளு அவர்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது இப்போ வரையும் அப்டேட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டன்ட் நிறைய பேர் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கமல் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த மாதிரியான ஹோஸ்ட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பல கோடி ரூபாய் செலவு பண்ண கூட இப்போ ரெடியாக இருக்காங்க சேனல் சைடில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 8 எப்படி இருக்க போகுது அப்படின்னு. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.